இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் கர்த்தரின் பாதம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய தாழ்மையான அன்பின் நல்வாழ்த்துதலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த அருமையான விடுதலை உபவாச கூட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதிலே பெருவிதமான மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எனக்கு பாராட்டின இது நல்லதொரு வாய்ப்புக்காக தேவாதி தேவனுக்கே எல்லா துதிகன மகிமையும் நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. மிகுந்த அன்புள்ளத்தோடு கூட என்னை இந்த அருமையான சபையிலே அழைத்து பயன்படுத்துகிற சபையின் போதகர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை நன்றியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 வருடம் இதே ஜூன் மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக 12, 13 ஆகிய 2 நாட்கள் நான் உங்கள் நடுவில் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வருடத்திலையும் இந்த ஜூன் மாதத்திலேயே அருமையான ஐயா அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அன்பின் அழைப்பினை ஏற்று இந்த இடத்துல வர கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே இந்த வாழப்படியில் இருக்கிற நீங்கள் கொடுத்து வைத்த ஆட்கள். அல்லேலூயா. பாருங்க, வெளியே இருந்து தூரத்தில் இருந்து என்ன போல ஊழியக்காரங்கள் எல்லாம் அருமையான உங்க பாஸ்டர் உங்க மத்தியில கொண்டு வராங்க. எவ்வளவு பிரயாசப்படுறாங்க தெரியுமா? ஊழியக்காரங்களை 2 நாள் வச்சு பார்க்கறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். கூட்டிட்டு வந்த ஊழியக்காரங்களை சும்மா ஒன்று அனுப்பிட முடியாது. என் அன்பு தேவப்பிள்ளையே, தூரமான இடத்துல இருந்தெல்லாம் என்னை போல ஊழியக்காரங்களை அவங்க வரிசையா கூட்டிட்டு வர்றத நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபையின் காலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விடுதலையின் உபவாச கூட்டத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எல்லாரும் ஒரு வினாடி அப்படியே இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, ஆண்டவரே இந்த நாட்கள் என்ன அழைச்சிட்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே, அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்கன்னு சொல்லி எல்லாரும் அப்படி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? தேங்க்யூ லார்ட். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலத்தான் உன்னை பாராதவர் போலத்தான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, மடியாதே கண்ணீரின்று மனம் மடிவடையாதே நின்று, மடியாதே கண்ணீரின்று மனம் மடிவடையாதே நின்று. இடிமேகம் அகன்றிடும், விடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே.
கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த விடுதலையின் உபவாச கூடுகையிலையும் உடைய வார்த்தைகளை அறிவிக்கத்தக்கதாக நீர் அழைத்து வந்த முகாந்தரத்துக்காக தோத்திர கர்த்தாவே. அப்பா, அந்த நாட்களிலும் என்ன நீர் சொல்ல சித்த வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை கொண்டு உடைய மக்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. இந்த ஆரம்பம் முதல் முடிவு மட்டிலுமாய் உடைய திவ்ய பிரசன்னத்தை நாங்கள் உணர ஆண்டவர் கிருபை செய்யுங்க. அடிமை முற்றிலுமாக மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய இரக்கமுள்ள கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க, உட்காருங்க. அல்லேலூயா. மீண்டுமாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? ரோமரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதன் 24வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் வாசிக்கலாம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை யாக்குகிற தேவன் அல்லது விடுதலை தருகிற தேவன் என்கிற தலைப்பில் இந்த விடுதலையின் இந்த உபவாச கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, கவனிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? Who will deliver me from this body of death என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேக மக்களுடைய கூக்குரல் என்ன தெரியுமா? அநேக மக்களுடைய காரியங்கள் என்ன தெரியுமா? எனக்கு விடுதலை யார் தருவார்கள்? எனக்கு எங்கிருந்து விடுதலை வரும்? என்னுடைய குடும்பத்திலே ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு விடுதலைக்காக என் அன்பு பிள்ளையை கால்நடையாய் நடக்கக்கூடிய மக்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. தன்னுடைய சரீரத்தையே வருத்தி கொள்ளுகிற மக்கள் எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க. இன்றைய நிலையில எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவிடுவதற்கு இன்னைக்கு ஜனங்கள் ஆயத்தமான நிலைமையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்காக நரபலி கொடுக்கிறதற்கு கூட இன்னைக்கு மக்கள் தயக்கம் இல்லாமல் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி இங்க வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஒருவேளை இந்த விடுதலை உபவாச கூட்டத்திற்கு என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கர்த்தர் தருவாரா, என் ஆண்டவர் தருவாரா என்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த இடத்துக்கு நீங்க கடந்து வந்திருக்கலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, யோவான் 8ஆம் அதிகாரம் அதன் 32வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய வசனமே சத்தியம். சத்தியம் என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் பிதாவாகிய தேவன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன ஒரு விடுதலைக்காக இந்த இடத்துல நீங்க கடந்து வந்திருந்தாலும் சரி, இந்த வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்து தேவனாகிய கர்த்தர், வார்த்தையாயிருக்கிற கர்த்தர், சத்தியமாயிருக்கிற தேவன், அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து
அவர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தருகிற ஒரு தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு விடுதலைக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ, வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அல்லேலூயா. அதுல இன்றைய தினத்துல அநேகர் வந்து சாட்சிகளை கூறினாங்க. அதுல சொன்ன ஒரு காரியம், என்னுடைய கடன் பிரச்சனையில இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தா. 3 லட்சம் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விடுதலை தருகிற ஒரு தேவன். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து மட்டும் அவர் விடுதலை தருகிற தேவன் அல்ல. எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பிசாசு கொண்டு வருகிற மரண பயத்துல இருந்து விடுதலை தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த பொல்லாத பிசாசு இன்றைக்கு அநேகருக்குள்ள ஒரு மரண பயத்தை கொண்டு வருகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பயத்துல அவங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. தன்னை குறித்த ஒரு பயம், ஒருவேளை நான் இறந்து போயிருவேனோ, எனக்கு இந்த வியாதி வந்திருக்குது, எனக்கு இந்த பலவீனம் வந்திருக்குது, நான் செத்து போயிருவேனோ அப்படிங்கிற ஒரு விதமான பயத்தை பொல்லாத பிசாசு கொண்டு வருகிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 61:1 வாசித்து பாருங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டி, சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன தெரியுமா? என் அன்பு பிள்ளையே, நம்ம எல்லாரையும் விடுதலையாக்குவதற்காகவே. பிசாசு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயத்தின் ஆவியை கொடுத்து வைத்திருக்கலாம். அந்த பயத்தின் ஆவியிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிய பிதாவாகிய தேவன் விடுதலையாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதின் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 3:17, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மை விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மை விடுதலை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, 3 தெய்வங்கள் அல்ல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று 3 கடவுள் அல்ல, மூவரும் ஒன்றாகவே இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, என் அன்பு பிள்ளையை தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் 3 தெய்வங்கள் அல்ல, மூவரும் ஒன்றாகவே இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையாகிய சத்தியம், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவிய தேற்றரவாளன் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விடுதலை உபவாச கூட்டத்துல ஆண்டவர் என்னென்ன காரியத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் விடுதலையை தரப்போகிறார் என்று சொல்லி சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18 இருந்து 25 வரைக்குள்ள வசனத்தை நீங்க வாசி பார்ப்பீங்கன்னு சொன்னா, பாவத்தில் இருந்து அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுல அவர் இருக்கிறார். அங்க பாருங்க, ஒரு 4 பேர் திமிர்வாதக்காரன் ஒருவனை கொண்டு வராங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரளான பேர்கள் மத்தியில இருக்கிறதுனால அவரிடத்துல நேரடியா கொண்டு போக முடியாம
அந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து அப்படியே அந்த கட்டிலோடு கூட கீழே இறக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக அந்த மனிதனை கொண்டு போய் வைக்கிறாங்க. அவன் திமிர்வாத வியாதியினால அவன் பலவீனப்பட்டு போய் இருக்கிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பாருங்க. அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திமிர்வாத பலவீனத்துல இருந்து ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. என் அன்பு தேவப்பிள்ளையே, ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலையும் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பாவத்தை மன்னிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா 9:28 நீங்கள் வாசித்து பாருங்கள். மனம் திரும்பி தேவனை நோக்கி கூப்பிடும் போது பரலோகத்துல இருந்து நம்மை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் மனம் திரும்பி அவருடைய பிள்ளையா மாறி ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுறாங்களோ, அப்போ பரலோகத்துல இருந்து அவர் என்ன செய்யறாரா? நம்மளை விடுதலையாக்குகிறாராம். இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய பாவத்துல இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு தேவன் உண்டு. அவர்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சில ஆசீர்வாத தடைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற பாவத்தினாலதான் அந்த ஆசீர்வாத குறைச்சல் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. என் அன்பு பிள்ளை, ஆசீர்வாதத்தின் ஒருவேளை நன்மைகள் தடைபடுவதற்கு நம்முடைய பாவம் காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பாவத்துல இருந்து ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலையை தர போறாரு. அல்லேலூயா. பாவம் கொடியது பிரியமானவர்களே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சின்ன பாவமோ பெரிய பாவமோ, பாவம் பாவம் தான். அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்களில நீங்களும் கூட ஏதோ ஒரு சின்ன பாவம் செய்து கொண்டிருக்கலாம், ஒரு ரகசிய பாவம் செய்து கொண்டிருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, அந்த பாவத்துல இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சிலந்தி பூச்சி இருக்கு பாத்தீங்களா? அந்த சிலந்தி, அந்த பூச்சி மிக அழகாக ஒரு கூடுகளை தனக்கென்று சொல்லி அந்த வலையினால, தன்னுடைய வாயிலிருந்து வருகிற பசையினால அழகா ஒரு கூடுகளை கட்டி வைத்திருக்கும். சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சில வண்டுகள் அந்த சிலந்தி வலைய சுத்திலுமா அப்படியே சுத்தி 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 வந்துட்டு அந்த வலை மேல போய் ஒரு சின்ன மோதும். அப்படி மோதிட்டு தெரித்து அது ஓட்டமா ஓடி போயிடும். அது விளையாடி கொண்டே இருக்கும். அந்த சிலந்தி பூச்சியுடைய வலையில அது தான் சிக்கிக் கொள்வதே இல்லை. அப்படி தட்டி தடுமாறி ஓடி ஓடி அது விளையாடி கொண்டிருக்கும். ஒரு நேரம் ஒன்று வரும் பாருங்கள். அப்பொழுது அந்த வண்டுடைய அந்த ரெக்கைகள் இருக்கு பாருங்க, அல்லது கால்கள் பாருங்க, கை பாருங்க, உள்ளுக்குள்ளே சிக்கிக் கொள்ளும். அந்த நெற்றில சிக்கி கொண்ட அடுத்த வினாடி அந்த சிலந்தி பூச்சி எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. வேகமாய் ஓட்டமாய் ஓடி வந்து அந்த வண்டை அப்படியே தன் நாவில் இருந்து வருகிற ஒரு விதமான பசையினால அப்படியே ரவுண்ட் கட்டி கொண்டே இருக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? கை கால் ரெக்கை எல்லாம் அப்படி ஒடுங்கி போகத்தக்கதாக அது அப்படி இறுக கட்டி கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துல கை கால் அசையாம, ரெக்கைகள் அசையாம அந்த வண்டு அதுக்குள்ளே சிக்கொண்டு மரித்து போய்விடும். மரித்து போன பின்பு இந்த சிலந்தி பூச்சி அந்த வண்டை நல்லா சாப்பிட்டுரும். இன்னைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பாவத்தின் சம்பளம் மரணம். சில நேரத்துல நாமும் கூட அப்படித்தான், அப்படியே போய் ஒரு மோதுவோம், அப்படி தப்பி ஓடி போயிருவோம். ஆனா பாருங்க, ஒரு நாள் மாட்டிக்கொள்ளுவோம். இன்னைக்கு இந்த பாவம் என்கிற சிகரெட் புகைக்கிற காரியமா இருக்கலாம், இந்த ஏதோ போதை வஸ்துவா இருக்கலாம், ஏதோ ஒரு ரகசிய பாவமா இருக்கலாம். ஒரு நாள் தப்பலாம், 2 நாள் தப்பலாம், ஆனால் ஒரு நாள் மாட்டிக்கொள்ளுவோம்.
பாவத்தின் சம்பளம் மரணம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாவத்துல இருந்து நான் உனக்கு விடுதலை தருகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ரகசிய பாவத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? பிரதர், எனக்கு இந்த ஒரே ஒரு பாவத்துல இருந்து மட்டும் விடுதலையே எனக்கு கிடைக்கல பிரதர். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த பாவத்துல இருந்து விடுதலை வேணும் சொல்லி கேளுங்க. ஆண்டவர் பாவத்துல இருந்து நமக்கு ஒரு விடுதலையை தருவார். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த விடுதலை உபவாச கூட்டத்துல உங்களுடைய பாவத்துல இருந்து முதலாவது ஆண்டவர் ஒரு விடுதலையை தர கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மதுபானத்துக்கு நீங்க அடிமையா இருக்கலாம், சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கலாம், போதை பொருளுக்கு அடிமையா இருக்கலாம், ஏதோ டிவி சீரியலுக்கு அடிமையா இருக்கலாம். என்ன ஒரு பாவத்துல நீங்க அடிமைப்பட்டிருந்தாலும் ஏசப்பா உங்க இரத்தத்தால் என்ன கழுவுங்க. ஏசப்பா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது, வல்லமை உள்ளதா இருக்கிறது. என கண்பானவர்களே, இன்றைக்கு உங்களால விட முடியாத ஒரு பாவம் என்று சொல்லக்கூடிய விதத்துல கூட ஒரு பாவம் இருக்கலாம். அது ரகசிய பாவமா இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. பாருங்க, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவனுடைய பாவத்தை மன்னித்து நீ விடுதலை பெற்றுக்கொள் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நீங்களும் கூட ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தமாக ஒரு திமிர்வாதக்காரனை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த விடுதலை உபவாச கூட்டத்துல என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். உங்களுடைய பாவங்களை மாயமாக ஒழித்துக் கொள்ளாதிருங்கள். உங்களுடைய பாவத்தை நீங்கள் மறைத்து ஒழித்து நீங்கள் வாழ்க்கை வாழாதிருங்கள். இன்றைக்கு அந்த பாவத்தை அறிக்கையிடுங்கள். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஏசப்பா உங்க ரத்தத்தால் என்ன கழுவுங்கப்பா, அந்த வார்த்தையை சொல்லுங்க. இன்றைக்கு அந்த பாவத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். ரோமரின் புஸ்தகம் 6:22 சொல்லுகிறது, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமை ஆகிறதுனால பரிசுத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். முடிவு உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில பரிசுத்தமான வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு பைபிள் சொல்லுகிறது, பாவத்துல இருந்து விடுதலை பெறுகிறவங்களுக்கு அந்த பரலோக வாழ்வை, நித்திய ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பாவ வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலை கொடுக்குதாம் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் இறங்கி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆகினால் உங்களுடைய பாவத்தை மாயமா ஒழித்துக் கொள்ளாம அந்த பாவத்தில இருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசுவின் அண்டை ஓடி வாங்க. இயேசுவின் கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி நீங்க விரும்புங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27 முதல் 33 வரைக்குள்ள வசனத்தை நீங்க வாசி பாருங்க. பிசாசின் பிடியில இருந்து விடுதலை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பொல்லாத பிசாசு இன்னைக்கு அநேக குடும்பத்துல அநேகருடைய வாழ்க்கையை அவன் கெடுத்து கொண்டே இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த லூக்கா 8:27 இருந்து 33 வரைக்குள்ள வசனத்துல லேகியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய பிசாசு நிறைந்த ஒரு கூட்டமாய் வாழக்கூடிய அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். இந்த லேகியோன் என்று சொல்லக்கூடிய என் அன்பு தேவப்பிள்ளையே, எண்ணற்ற பிசாசுகளை கொண்ட அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தமாய் சீரழிக்கப்பட்ட அப்படிப்பட்ட மனிதனுக்கு, மனுஷிக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நான் ஒரு முறை ஒரு ஏஜி சபையில கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போது
அந்த சபையில ஒரு கூட்டங்கள் முடிந்து ஜெபிக்க முற்படுகிற போது ஒரு வாலிப சகோதரிக்காக ஜெபிக்கிற போது அவளுக்குள்ள இருக்கிற ஒரு அசுத்த ஆவி அது அப்படியே வெளிப்பட ஆரம்பித்தது. ஆகையினாலே இயேசுவின் நாமத்திலே சொல்லி கரங்களை கொண்டு போய் அவ தலை மேல வைக்கிறதுக்குள்ள அவ கீழே விழுந்து விட்டார். ஆகையினால இந்த பாஸ்டர் என்னை அன்போடு கூட அப்படியே கையை பிடித்து மெதுவாக இழுத்து கேட்டார், ஐயா, இவள் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறாளே, இவள் அசுத்த ஆவியினால விழுந்து கிடக்கிறாளா இல்லை பரிசுத்த ஆவியினால விழுந்து கிடக்கிறாளா என்று சொல்லி என்னிடத்துல கேட்டார். அப்போது நான் சொன்னேன், அவள் விழுந்து கிடக்கிறத லட்சணத்தை பார்த்தால் தெரியவில்லையா, ஆகையினாலே இவள் அசுத்த ஆவியினாலே விழுந்து கிடக்கிறாள் என்று நான் கூறினேன். அப்போ இந்த பாஸ்டர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாங்க, பிரதர், எங்களுடைய யூத்துக்கு செக்ரட்டரி அவள் தான், எங்களுடைய சபையில இருக்கிற யூத்துக்கெல்லாம் செக்ரட்டரி அவர் தான், ஆகையினால அவள் அசுத்த ஆவினால் விழுந்திருக்க மாட்டாள், அவள் பசுத்த ஆவினால் தான் விழுந்திருப்பாள் என்று சொல்லி அவர் கூறினார். மற்றவங்களுக்காக ஜெபித்து விட்டு சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியே போய் அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு பாஸ்டர் நானு இன்னும் ஒரு சிலருமாக சேர்ந்து அந்த சகோதரி மேல கரங்களை வைத்து ஜெபிக்க முற்பட்ட போது அவளுக்குள்ளே ஒரு அசுத்த ஆவி, ஒரு பாம்பை போல நெளிகிற ஒரு அசுத்த ஆவி அவளுக்குள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்துல தேவனுடைய பிள்ளையா இருக்கிற யூத்துக்கெல்லாம் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய இந்த மகளுக்குள்ள, இந்த ஆவிக்குரிய சபையில இருக்கிற இந்த மகளுக்குள்ள பொல்லாத பிசாசே நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டபோது எல்லாருக்கும் முன்னாலையும் அந்த அசுத்த ஆவி அந்த மகளுக்குள்ள இருந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, இவள் டிவி சீரியலை பார்த்து கொண்டே இருப்பாள், டிவி சீரியலை பார்த்து கொண்டிருக்கும் போது நான் இவளுக்குள்ளே வந்தேன் என்று சொல்லி அந்த அசுத்தாவி கூறியது. ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் ஒரு மனுஷிக்குள் வருவது தெரியும், ஆனா அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் ஒரு மனுஷிக்குள் வருவது தெரியாது. அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்து வெளியே போறது தெரியாது, ஆனா அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து வெளியே போகும்போது சும்மா போகாது. இதே போல பரிசுத்த ஸ்தலத்துல ஜெபிக்க முற்படும் போது எல்லாருக்கும் முன்னாலையும் அது அலை கழித்து அது வெளியே போகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவி வருகிறது நமக்கு தெரியும், போறது தெரியாது. அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வர்றது தெரியாது, போகும்போது அது அலக்கழித்து அது போகும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அந்த அருமையான வாலிப மகளுக்குள்ளாக காணப்பட்ட அந்த பிசாசின் கிரியைக்கு காரணம் அந்த டிவி சீரியலாக இருந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் பொல்லாத பிசாசு ஒருவேளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கூட அது உள்ளுக்குள்ளே வந்திருக்கலாம், உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல சமாதான குலைச்சலை கொண்டு வந்திருக்கலாம், அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிசாசின் பிடியில இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவனுக்குள்ள ஒரு பயத்தின் ஆவிதான் முதல்ல வருகிறது. அல்லேலூயா. ஐயோ, நானு பிரயாணப்பட்டு போறேன், இந்த வண்டி எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிருமோ, ஐயோ அந்த ஃபேன் என் தலை மேல விழுந்துருமோ, ஐயோ நான் செத்துருவேனோ. இன்னைக்கு அநேகருக்குள்ள அந்த மரண பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அறிந்து கொள்ளுங்கள், ஒரு அசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களுக்குள்ளே காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பயத்தின் ஆவிய உங்களை இருந்து அவர் விரட்டி அடிக்க போகிறார், உங்களுக்கு ஒரு விடுதலை தர போகிறார். இந்த இடத்துல நீங்க பயந்து பயந்து வந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பயத்தின் ஆவி உங்களை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறது போல நீங்க உணர்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பிசாசின் பிடியில இருந்து அவர் விடுதலை தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒரு விதமான சோர்வான ஆவி, அந்த அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள
ஒரு மனுஷங்களை வந்துட்டுனா ஒரு சோர்வு வந்துடும். நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்குள்ள நீங்க ஆக்டிவாவே இருக்க முடியாது. ஒரு சோர்வான ஒரு ஆவி உங்களுக்குள்ள ஆளுகை செய்யும். என் அன்பு பிள்ளையே, இந்த அசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டுனா ஒரு விதமான பலவீனம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களால சரிவர ஒருத்தர்கிட்ட பேச முடியாது, சரிவர ஒரு வேலையை செய்ய முடியாது. ஒரு விதமான பலவீனம் உங்களை தாக்கிக்கிட்டே இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த அசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டு அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள தற்கொலையின் எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். எப்போ சாகலாம், இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியாது, இந்த உலகத்துல இந்த காரியத்தை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது, அப்போ நம்ம செத்துறலாம். ஒரு தற்கொலையின் எண்ணம் நமக்குள்ள எழும்பி வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு மனுஷிக்குள்ள அசுத்தாவி பொல்லாத பிசாசு வந்துட்டு சொன்னாலே அவங்கள அறியாம ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அதை பார்க்கலாம். ஒரு பயத்தின் ஆவி உங்களை பின்னால தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கும். நீங்க பஸ்ல ஏறணும்னு நினைச்சா, ஐயோ பஸ்ல ஏறும் போதே நான் கீழே விழுந்து செத்துருவேன். ட்ரெயின்ல ஏறணும்னு நினைச்சா, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போதே ஐயோ நான் செத்து போயிருவேன் அப்படிங்கிற ஒரு விதமான பயத்தின் ஆவி, அந்த அசுத்தாவி உங்களுக்குள்ள இருந்து அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு விடுதலை கொடுக்க போறார். அப்படிப்பட்ட குடும்பத்தின் மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள ஏவி விடப்படுகிற போது, அது இந்த பில்லி சூனியம், ஏவுதல், செய்வன, அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற போது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விதமான ஒரு இருள் காணப்படும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை, ஒரு விதமான ஒரு மனக்கசப்பு, ஒரு மனபாரம், ஒரு தற்கொலையின் எண்ணம், ஒரு விதமான தவறான எண்ணங்கள், அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்குதுன்னா ஏதோ ஒரு ஏவுதலின் வல்லமை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட செய்வனையா இருக்கட்டும், பில்லி சூனியமா இருக்கட்டும், ஒரு ஏவுதலா இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை தர போறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை என் பிள்ளைங்களுக்கு பேசுன்னு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு விடுதலையின் வல்லமை உங்க மேல இறங்கி வரப்போகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அவர் பிசாசின் பிடியில இருந்து என் அன்பு பிள்ளையே விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கொலோசையர் 1:13 சொல்லுகிறது, இருளின் வல்லமை அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இருளின் வல்லமை, இருளின் அதிகாரம், அது பொல்லாத பிசாசினால் உண்டாகிறது. அந்த பிசாசின் அதிகாரத்துல இருந்து கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு முறை நான் ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்காக போயிருந்த போது ஒரு அருமையான ஒரு குடும்பத்தினர் ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு நல்ல சபையில இருக்கிற ஒரு அருமையான ஒரு தங்கை, அந்த தங்கை ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க. வேலை பார்க்கிற இடத்துல ஒரு பையனோடு கூட சிநேகம் வந்து விடுகிறது, காதல் வந்து விடுகிறது. அந்த காதல் நிமித்தமாக அவள் வீட்டுல வந்து கட்டாயப்படுத்துகிறாள். பார்த்தா அந்த பையன் ஒரு புறஜாதியான ஒரு பையன், கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பையன். இந்த பிள்ளை நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நல்ல அபிஷேகம் பெற்ற பிள்ளை, அந்நிய பாஷைகளை பேசுற பிள்ளை, கர்த்தருக்காக வைராக்கியமா வாலிபர்கள் நடுவுல ஊழியம் செய்யற பிள்ளை. ஆனா அந்த பிள்ளை எப்படியோ அவ விரித்த, அந்த பையன் விரித்த வலையில விழுந்து விட்டால். ஒரு புறஜாதியான ஒரு பையன் அவனுடைய காதல் வலையில விழுந்து தன்னுடைய வாழ்க்கையில அவள் பெற்றோரத்துல வந்து சொல்றான். பெற்றோர் சொல்றாங்க, நம்ம நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருக்கிறோம், இது போல காரியம் செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுக்கல. ஆகையினால காதல் பண்ண அந்த பையன்கிட்டயே பேசி அவங்க வீட்டுல சம்மதம் வாங்கி யாருக்கும் தெரியாம அவள் ஓடி விட்டாள். ஓடி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு புறஜாதியான ஒரு ஹிந்து டெம்பிள்ல போய் அங்க போய் அவங்க முறைமைப்படி தாலிகள்லாம் கட்டிக்கிட்டாங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அங்க போய் அந்த புறஜாதி கோயில்ல எல்லா காரியங்களையும் செய்துட்டாங்க.
இந்த அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாது, பிள்ளை வீட்டுக்கு தெரியாம ஓடி போயிட்டுதான். ஓடி போய் கல்யாணம் எல்லாம் கட்டிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கிறா. அவளுக்குள்ள ஒரு அசுத்தாவி வந்து விட்டது. அந்த அசுத்தாவி வந்து என்ன பண்ணுது பாருங்க, அந்த வீட்டுல நாள்ல அந்த விக்கிரக கோயிலுக்குள்ள போனதுல வந்துச்சா என்னன்னு தெரியல, வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கிறதுக்கு அவள் மிகவும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாள். நாள்லயே குடும்பத்துல என்ன வருது, கணவனுக்கு விரோதமாவே இவ பயங்கர ஆப்போசிட்டாகவே பேசுகிறாள், கணவனை பிடித்து அடிக்கிறாள். இதெல்லாம் எப்படி நடக்குன்னா, இவளுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த ஆவி, அந்த அசுத்த ஆவி நடந்த ஒரு காரியம். என் அன்பு தேவப்பிள்ளையே, திருமணமாகி 3.5 ஆண்டு காலம் ஆகிறது. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் வீட்டுல வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பெண் வீட்டுல இருக்கிறார், அசுத்த ஆவியினால இருக்கிறார். கணவனுடைய பெயரை கேட்டாலே போதும் அவனை கொல்ல வேண்டும், அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்நிய நுகத்தோடு பிணைப்பட்டா இதுதான் சம்பவிக்கும். இன்னைக்கு அநேக பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பயமே இல்லை, தேவனை குறித்த ஒரு நடுக்கம் இல்லை. கல்லூரி வாழ்க்கையில என் அன்பு பிள்ளைய வேலை செய்கிற இடத்துல ஏதோ தன்னுடைய மனசு விரும்பினபடி அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் விரும்புகிறபடி உன் வாழ்க்கையை நீ அமைக்கும் போதுதான் கர்த்தருடைய பாதுகாப்பு உன் மேல இருக்கும். தம்பி தங்கச்சி, நீ உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா உன் வாழ்க்கை தாறுமாறாக போய்விடும். என் அன்பு பிள்ளையே, 3.5 ஆண்டு காலமாக இந்த திருமண உறவில அவங்க இணைக்கப்படாம, குடும்பமா வாழ முடியாம, ஒரே வீட்டுல இருக்க முடியாம, இன்னைக்கு கண்ணீரோடு கூட கணவன் மனைவி என்று சொல்லி பிரிந்தே வாழ்றாங்க. அதுல ஒரு பெரிய அநியாயம், அந்த பிசாசின் வல்லமை அவளை விட்டு விலகவே விலகாதபடிக்கு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? என் அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றதுனால வருகிற விளைவு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஏதோ ஒரு கிரியை உங்க வாழ்க்கையில இருந்தா கூட இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தர போறாரு. ஆண்டவரை, நான் தெரிந்தோ தெரியாமல இந்த தவறை செய்து விட்டேன், ஆண்டவருடைய குடும்பத்திலே தவறான வாழ்க்கை நான் வாழ்ந்து விட்டேன், தவறான முடிவை நான் எடுத்து விட்டேன், இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை தார், இந்த பிசாசின் பிடியில இருந்து என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை உங்களுக்கு தரப்போகிறார். எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-13 வரைக்குள்ள வசனத்தை நீங்க வாசி பாருங்க. 18 வருடமாக நிமிரக்கூடாதபடிக்கு பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கும் போது ஒரு பெண்மணியை பார்க்கிறார். அந்த பெண்மணி எப்படி இருக்கிறாங்க? நிமிரக்கூடாத ஒரு கூனியாகவே அவங்க இருக்கிறாங்க. எத்தனை வருடமா இருக்கிறாங்க? 18 வருடமா அப்படி இருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, லூக்கா 13:12-13 நீங்க வாசி பாருங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரீயே, பலவீனம் நீங்கி விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி என்ன பண்றாரு? தனது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, 18 வருஷமா அந்த அசுத்த ஆவி அவளுக்குள்ளேயே இருந்து 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 அவளுடைய சரீரத்தை எப்படி பண்ணிட்டு பாருங்க, நிமிரக்கூடாத கூனியா அது மாற்றி விட்டது. பிசாசின் வல்லமை என் அன்பு தேவப்பிள்ளையே, ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவங்களுடைய வாழ்க்கையை அது அழித்து விடும், அவங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் பிசாசினால் இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில வந்திருந்தா, ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு அற்புதமான சுகத்தை தாரும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் விடுதலையை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகையினாலே முதலாவது பாவத்துல இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் இன்னைக்கு தரப்போறார். இரண்டாவது பிசாசின் பிடியில இருந்து ஆண்டவர் கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போறார். மூன்றாவதாக என் அன்பு தேவப்பிள்ளையே, உபாகமங்களின் புஸ்தகம் 28:13 நீங்கள் வாசித்து பாருங்கள். சாபத்துல இருந்து கர்த்தர் விடுதலையை தரப்போகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அந்த உபாகமம் 28 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அந்த முதல் 23 வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, என் அன்பு தேவப்பிள்ளையே, அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதே நேரத்துல அந்த உபாகமம் 28வது அதிகாரம் முழுவதுமா நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல 114 சாபங்கள் கூறப்பட்டிருக்கிறது. நீ இப்படி வாழ்ந்தா உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இப்படி வாழ்ந்தா நீ சபிக்கப்படுவாய் என்று கர்த்தர் வேதத்துல திட்டமும் தெளிவுமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த உபாகமம் 28வது அதிகாரம் அதுல நீங்க வாசிங்கன்னா அது முதல் 14 வசனத்துல 23 ஆசீர்வாதங்கள் மட்டுமே இருக்கிறது. ஆனா அதற்கு பின்னுள்ள வசனத்தெல்லாம் நீங்க வாசிங்கன்னா 114 சாபங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சாபம் இருக்குது. அந்த சாபத்துல இருந்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடுதலையை உங்களுக்கு தர போறார். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசி பாருங்க. துன்மார்க்கனுடைய வீட்டுல கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய பிள்ளையே, சாபம் எங்க இருக்குது பாருங்க. துன்மார்க்கனுடைய வீட்டுல, குடிக்கிறவன் வீட்டுல, விபச்சாரம் பண்றவன் வீட்டுல, வேசித்தனம் பண்றவன் வீட்டுல, களவெடுக்கிறவன் வீட்டுல, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம பயம் இல்லாம துணிகரமா வாழ்க்கை வாழ்றவங்க வீட்டுல என்ன இருக்குதான்? துன்மார்க்கனுடைய வீட்டுல சாபம் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நிறைய குடும்பத்துல அவங்களுடைய வாழ்க்கையில சாபத்தை காண முடியுது. எப்படி சாபம்? நல்ல பாருங்க, வேலை இல்லாதபடிக்கு இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. நல்ல படிச்ச படிப்பு இருக்கும், ஆனா அதுக்கேற்ற வேலை இருக்காது. வேலை இருக்கும், சம்பளம் வராது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சாபம் மறைந்திருந்து செயல்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த சாபத்தை எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் விடுதலையாக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. இந்த பைபிள் சொல்லுகிறது உபாகமம் 23:5 நம்முடைய ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுகிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சாபத்தின் வல்லமையினால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் நடக்கிறது கிடையாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கி இல்லாதபடிக்கு இருக்கிறாங்க. வீடுகளை கட்டுவாங்க, அந்த வீட்டுல குடியேற முடியாது. தோட்டத்தை நட்டுவாங்க, தோட்டத்தின் கனியை சாப்பிட முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வருமானம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, எல்லாம் பொத்தலான பையில போடுறது போல போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கத்துல வருமானம் வரும், ஆனா எங்க போதுன்னே தெரியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சாபம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த சாபத்தை எல்லாம் நான் உங்களுக்கு விடுதலையாக்கி தர போறேன் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில குடும்பத்துல தடைகள் இருக்கும். வெளிநாடு போறதுக்கு பிரயாசப்படுவாங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க பிரயாசப்படுவாங்க, இன்னைக்கு ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிக்க பிரயாசப்படுவாங்க, ஒரு வீடு கட்டுவதற்கு பிரயாசப்படுவாங்க. ஒரு தடை குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், அது எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் சரி, அது சாபத்தின் மத்தியில வந்திருக்குமானால் அந்த தடையெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் விடுதலையாக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, உபாகமம் 21:23 சொல்லுகிறது, மரத்திலே தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். உங்களுக்காக எனக்காக ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சாபமானார். அந்த கல்வாரி சிலுவையில அவர் சாபமானார். என் அன்பு பிள்ளையே, நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, சாபம் எதை குறிக்கிறது? முள்ளை குறிக்கிறது. அவருடைய தலையில கல்வாரி சிலுவையில பாத்தீங்கன்னா ஒரு முற்கிரீடம் சூட்டப்பட்டவராக அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய அனைத்து சாபத்தையும் தன்னுடைய சிரசிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவர் சிந்தின ரத்தத்துல ஒரு துளி நம்ம மேல விழுந்தா எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் அந்த சாபம் ஆசீர்வாதமா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமானார். அந்த கல்வாரி சிலுவையில சாபமானார். இந்த அருமையான நேரத்துல ஆண்டவரே, நீர் சிந்தின ரத்தத்துல ஒரு துளி என் மேல விழட்டும் சொல்லுங்க. அது எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும், பரம்பரை சாபமா இருந்தாலும், அந்த சாபம் எல்லாம் அது ஆசீர்வாதமா மாறி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 43:27-28 ஆகிய வசனங்களை நீங்க வாசி பாருங்க.
நம்முடைய ஆதி பெற்றோர்கள் செய்த சில காரியத்தினால கூட நம்ம வாழ்க்கையில சாபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய முன்னோர்கள், ஒருவேளை நம்முடைய தாத்தா பாட்டியா இருக்கலாம், பூட்டியா இருக்கலாம், ஒருவேளை என்ன செய்திருவாங்க, அடுத்தவன் லேண்ட அபகரித்து என்ன செய்திருவாங்க, 2 அடி தனக்கு எடுத்துருவாங்க. என் அன்பு பிள்ளையே, ஒரு வீட்டை கட்டிடுவாங்க அடுத்தவங்க லேண்ட்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, நடக்கிற காரியம் என்ன தெரியுமா, அங்கே சாபம் வந்துவிடும். பைபிள் சொல்லுகிறது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சாபம் இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்திலையும் உங்களுடைய ஆதி பெற்றோர்கள் செய்த ஏதோ ஒரு தவறுனால, அடுத்தவன் மனைவியை அபகரித்து எடுத்துக்கிட்டதுனால, அடுத்தவன் புருஷனை அபகரித்து எடுத்ததுனால, அடுத்தவங்க பணத்தை அபகரித்து எடுத்ததுனால, அல்லது ஏதோ ஒரு பொருளை வஞ்சித்து எடுத்ததுனால என் அன்பு பிள்ளைய சாபம் கூட வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சாபத்தின் மத்தியில இருப்பீங்கன்னா, ஏசப்பா எங்களுக்கு ஒரு விடுதலை தாருன்னு சொல்லி கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தர போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என கண்மான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு எப்பேற்பட்ட சாபத்தின் மத்தியில இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. கடைசியாக வேதத்திலே வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 2 முதல் 10 வரைக்குள்ள வசனத்தை அங்கே நாம் வாசிக்கிற போது, ஆண்டவர் நோயில் இருந்து அவர் விடுதலை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 100க்கு அதிபதியான ஒரு மனிதனை குறித்து தான் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, அந்த 100க்கு அதிபதியினுடைய ஒரு வேலைக்காரன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டவனாக காணப்படுகிறான். ஆகையினால தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி இயேசுவை வரவைக்கும்படியாக அங்கே சொல்லி அனுப்புகிறான். ஆகையினால இயேசுவினிடத்திலே போய் அவனுடைய வேலையாட்கள் போய் சொல்றாங்க, ஐயா, இந்த மாதிரி இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் அவன் சுகவீனமாக இருக்கிறான். ஒரு காரியம் நீர் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 100க்கு அதிபதி மிகவும் நல்ல மனிதன், நல்ல ஒரு மனிதன். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியத்துக்காக எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறான். ஐயா, நீர் வந்து அவருடைய வீட்டிலே பிரார்த்தனை செய்வீரானால் அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான், குணமாகி விடுவான். ஆகையினாலே நீர் வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவை வருந்தி அழைக்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இயேசு அந்த 100க்கு அதிபதியினுடைய காரியங்கள்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டு அவங்களோடு கூட அந்த வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறார். அப்படி வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட மாத்திரத்துல அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றான் தெரியுமா, ஆண்டவர் இயேசு என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் போய் அவரை சந்திப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அந்த இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான் என்று கூறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பாருங்க, சரீர சுகம் அந்த 100க்கு அதிபதியினுடைய வீட்டு வேலைக்காரனுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா செய்வார். சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இயேசு அப்படி தொட்டு அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி அல்லது அவங்க மீது கரங்களை வைத்து அற்புத சுகத்தை கொடுத்தார், ஒரு விடுதலையை கொடுத்தார். சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடதான் செய்தாங்க, கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போனது, அற்புத சரீர சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. சிலருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், நீ பார்வை அடைவாயாக என்று சொன்னார், உடனே அவங்க பார்வை அடைந்தாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தை ஆண்டவர் கையாளுகிறார். ஒருவேளை அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவதற்கு என் அன்பு பிள்ளையே ஒரே ஒரு வார்த்தை போதுமானதாக இருந்தது, நீ குணமடைவாயாக, நீ அற்புதத்தை காண்பாயாக, நீ விடுதலை பெறுவாயாக. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வார்த்தை கர்த்தர் இன்னைக்கு சொல்ல போறார், ஒரு வார்த்தை சொல்ல போறார். கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலையை தர போறார்.
உங்க குடும்பத்துல விடுதலையை தர போறா. உங்களுடைய பிசினஸ்ல ஒரு விடுதலை தர போகிறா. உங்க பிள்ளைங்க காரியத்தோட விடுதலை தர போகிறா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்களா, பலவீனப்பட்டிருக்கிறீங்களா, எப்பேற்பட்ட வியாதி பலவீனத்தை வந்திருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க அற்புத சரீர சுகத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, 38 வருஷமா வியாதி பலவீனத்துல பாருங்க, பெதஸ்தா குளத்துல ஒரு மனிதன் இருக்கிறான். 38 வருஷம் இயேசுவானவர் இந்த உலகத்துல பறந்து பாத்தீங்கன்னா 33 ஆண்டு காலம் தான் ஆகிறது. ஆனா இயேசுவானவர் பறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மனிதன் பெதஸ்தா குளத்தண்டையில இருக்கிறான். தனக்கு வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக அந்த பெதஸ்தா குளத்தை ஒரு தூதனானவன் வந்து கலக்கி விடுவான். அப்பொழுது யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க சுகத்தை பெற்றுக் கொள்வாங்க, விடுதலையை பெற்றுக் கொள்வாங்க. இந்த மனிதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? என்னை கொண்டு போய் அந்த குளத்துல இறக்கி விடுவதற்கு எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னா நீ அவங்கள வச்சு பார்த்துக்க. நீ கர்த்தர் ஒருவேளை தன்னுடைய கரத்தை உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நீட்ட மாட்டாரு. ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த 38 வருஷமா வியாதி பலவீனத்துல பெதஸ்தா குளத்துல இருந்தான் பாருங்க, அவனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க காரணம் தெரியுமா? எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி சொன்னா. என் அன்பு பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் அவனிடத்துல கடந்து போனா. எத்தனையோ வியாதியஸ்தங்க இருந்தாங்க, ஆனா 38 வருஷமா அந்த மனிதன் வியாதி பலவீனத்துல இருக்கிறத கண்டு அவன் இடத்துல போய் நீ எழுந்து நட என்று சொல்லி கர்த்தர் சொன்னா. ஒரே வார்த்தை தான். 38 வருஷமா இருந்த அந்த வியாதி பலவீனத்துல இருந்து இயேசு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல வியாதி பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? பிரதர், என் சரீரத்துல ஒரு கட்டி இருக்கு பிரதர், ஐயோ அது கேன்சர் கட்டியா இருக்குமோன்னு ஒரு பயமா இருக்கு பிரதர். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நீங்க வந்து என்ன தொட்டு சுகமாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா, எனக்கு இந்த வியாதி பலவீனத்திலிருந்து ஒரு சுகத்தை கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஐயோ என்னால எழுப்பி நிக்க முடியல, என்னுடைய இந்த குறுக்கு பகுதியில, முதுகு தண்டுவட பகுதியில, இந்த முட்டு பகுதியில, என் சரீரத்துல இந்த வியாதி பலவீனங்கள் இருக்கிறது, என்னை தொட்டு சுகமாக்குங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களை தொட்டு ஆண்டவர் குணமாக்குவார். அல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். என்கிட்ட ஒரு டாக்டர் ஒருவர் சொன்னாங்க, 12 வருடம் ஒரு பெண்ணுக்கு உதிரப்போக்கு இருக்குமானால், என் அன்பு பிள்ளைய பெரும்பாடு இருக்குமானால் அது கண்டிப்பாகவே ஒரு கொடிய கேன்சர் என்று சொல்லி கூறினார். எனக்கு அன்பானவர்களே, அந்த பெண்ணுக்கு இருந்த பலவீனம் ஒரு கொடிய கேன்சர். 12 வருடமாய் பெரும்பாடு, உதிரப்போக்கு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, எல்லா சொத்துக்களையும் எல்லா பணத்தையும் அவள் என்ன செய்தால்? செலவழித்து போட்டு விட்டாள். மருத்துவம் மருத்துவம் என்று சொல்லி தன் வாழ்நாள் எல்லாவற்றையும் அவள் கழித்து போட்டாள். இந்த நேரத்தில் தான் இயேசுவானவர் நடந்து போகிறார். திரளான கூட்டங்கள் நடுவே நடந்து போகிறார் என்கிறதை அறிந்தவளாக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு யாரெல்லாம் தொட்டாரோ அவங்கெல்லாம் சொஸ்தம் அடைந்தாங்க. இயேசுவை யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்களும் சொஸ்தம் அடைந்தாங்க. புரிந்து கொள்ளுங்க. ஒண்ணு, நம்ம ஆண்டவரை தொடணும், கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். இல்லைன்னா அவர் வந்து நம்மளை தொடணும், விடுதலை தருவார். இன்றைக்கு இந்த விடுதலை உபவாச கூட்டத்துல, ஆண்டவரே என்ன வந்து தொடுங்க ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே நான் உங்களை தொடர ஆண்டவரே. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருடமா அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டா. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. உடனே விடுதலை, உடனே விடுதலை. இந்த இடத்துல விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, விடுதலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு ஏசப்பட சொல்லுங்க, நிர்பந்தமான மனுஷி நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? ஆண்டவரே நீர் என்னை விடுதலையாக்கும், நீர் என்னை விடுதலையாக்கும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். 1995 வருடத்துல என் வாழ்க்கையில் ஒரு கொடிய விபத்தை நான் சந்தித்தேன்.
அந்த கொடிய விபத்துல தலையில அடிபட்டு மூளையில ரத்த நீர் கட்டியது, மேல்நாடை கீழ்நாடை பிணைக்கப்பட்டது, உடல் முழுவதும் மிக பயங்கரமாய் காயப்பட்டது, இடது கால் பாத பகுதி 2 துண்டாகவே முறிந்து போனது. சென்னையில ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில நான் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். 40 நாட்கள் சுயநினைவே இல்லாத ஒரு சடலத்தை போல இருந்தேன். முட்டுக்கு கீழே காலை கட் பண்ணி எடுக்கணும் சொல்லிட்டாங்க. அழுகின கத்திரிக்காய் போல செப்டிக் ஆகி போய்விட்டது. மேல்நாடை கீழ்நாடை ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருந்தது. உடல் முழுவதும் மிக பயங்கரமாய் காயப்பட்டிருந்தது. இடது கால் பாத பகுதி 2 துண்டாகவே முறிந்து போயிருந்தது. இந்த கொடிய சூழ்நிலையில என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, முட்டுக்கு கீழே காலை கட் பண்ணி எடுக்கணும்ட்டாங்க. தொண்டையில ஒரு பெரிய துவாரம் போட வேண்டும், நீராகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இந்த கொடிய சூழ்நிலையில மருத்துவரால் கைவிடப்பட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் வாழ்வது விட சாவது மேல், தற்கொலை பண்ணி கொள்வது மேல் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இருந்தேன். அப்போதாங்க இயேசு அழைக்கிறார் நற்செய்தி பெருவிழா வேலூர் மாவட்டத்துல காட்பாடி அப்படிங்கிற இடத்துல நடைபெற்று கொண்டிருந்தது. எங்க வீட்டுல இருக்கிறவங்கிட்ட நான் சொன்னேன், அந்த கூட்டத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க, ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுப்பா. என் மனசுல இருந்த என்ன தெரியுமா, அந்த ஏசலைக்கிறார் கூட்டத்துக்கு நம்ம போகணும். அங்க கத்தர் இயேசு சுகத்தை கொடுத்தால் கத்தருக்காக ஊழியம் செய்யணும், இயேசுக்காக வாழணும், இல்லாட்ட நம்ம வாழ்க்கையை முடித்து கொள்ளணும் என்கிற ஒரு எண்ணத்துல தான் கடந்து போனேன். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில ஒரு காருக்குள்ளதான் என்னை உட்கார வச்சுட்டு என்னை கூட்டிட்டு போனவங்க எல்லாம் அந்த மைதானத்துக்குள்ள போயிட்டாங்க. கார் டிரைவர் தான் எனக்கு துணைக்கு இருந்தாரு. என் அன்பு பிள்ளையே, அன்றைய தினத்துல ஒரு வார்த்தை கூட கவனிக்க முடியாது. என் மனவேதனை கால் வேதனை துடியா துடிச்சிட்டு இருக்கிறேன். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அந்த ஜெப வேளையில ஏசப்பாவை நோக்கி சொன்னேன், ஏசப்பா இந்த ராத்திரி நேரத்துல நீர் வந்து என்னை தொட்டு சுகமாக்கினார், உமக்காக நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. எந்த உலக பிரகாரமான வேலையை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா நான் வாழ்வேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு சுகத்தை தாரும். ஒரு சிறு பிள்ளையை போல தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தேன். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில ஒரு காருக்குள்ள தாங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். அந்த ஜெப வேளையில ஏசப்பாவை நோக்கி சொன்னேன், ஏசப்பா இப்ப இந்த கூட்டம் முடிய போகுது கர்த்தாவே, இந்த கூட்ட முடிவுல ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய ரெட் கலர் விரித்த ஸ்டேஜ் ஒன்றை நான் பார்த்தேன். அந்த கார்னர்லயா ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளை அங்கி அணிந்தார் போல ஒரு பிரகாசமான ஒரு ஒளி அப்படியே தன்னுடைய கரங்களை நீட்டி கொண்டிருக்கிற காட்சியை கண்டேன். ஏசப்பாட்ட சொன்ன, ஏசப்பா நீங்க வந்து என் காலெல்லாம் தொட வேண்டாம், என்ன ஒரே ஒரு முறை கண்ணோக்கி பார்த்தால் போதும் என்று சொல்லி சொன்னேன். இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பேன். அன்பு சகோதரன் பால் தினகரன் சொன்னாங்க, இயங்காத கால் நரம்புகள் இயங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இப்பொழுதே சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லி சொன்னாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே பெரிய பந்து போல கட்டப்பட்டிருக்கிற ரத்தம் சீல் நீரினி அழுகின கத்திரிக்காய் போல இருக்கிற, ஐயோ கட் பண்ணி தூரத்துக்கு போட போகிற அந்த இடது கால் பாத பகுதியில என் கரங்களை கொண்டு போய் வைக்கதாங்க செய்தேன். எல் ஷேப்ல ஒரு வெள்ளி கம்பி ஊடுருவி போனதை கண்ணார கண்டேன். அந்த சனப்பொழுதுலயே ஒரு காத்திறங்கி போன பந்து மாதிரி ஆயிற்று. அந்த வல்லமை இறங்கின உடனே என் காலை நேர நீட்டி பார்த்தேன், என்னால முடிந்தது. என் அன்பு பிள்ளை அப்படி காலை கீழே வச்சு ஊனி பார்த்தேன், முடிந்தது. 2 கையை வச்சு அமுழ்த்தி பார்த்தேன், என்னால் நல்லாக அமுழ்த்தி பார்க்க முடிந்தது. அந்த சீட்டை பிடிச்சு நின்று பார்த்தேன், நன்றாக நிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தா. வேக வேகம் அந்த சீட்டில் உட்கார்ந்து இந்த காலின் கெட்டுகள் அப்படி அவிழ்த்து பார்க்கிறேன். ஒரு பிரெட் காஞ்சு போயிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி கருப்படிச்சு போய் அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா காய்ந்து போய் இருக்கிறதை காண கர்த்தர் கிருபை செய்தா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, எல்லா துணியும் கலட்டி சீட்ல போட்டேன், டோரை திறந்து கீழே இறங்கினேன். எனக்கு 2 ஊன்றுகோல் கொடுத்துருந்தாங்க, அதுதான் நிரந்தரம் சொன்னாங்க. அந்த 2 ஊன்றுகோலையை தலைக்கு மேல தூக்கிட்டு வேக வேகம் அந்த ஸ்டேஜ்ல ஏறி, இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தா, இனி எனக்கு இந்த ஊன்றுகோல் வேண்டாம் சொல்லி தூர தூக்கி போட்டுட்டு வர கர்த்தர் கிருபை செய்தா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கின அந்த காலை நான் காண்பிக்கிறேன் பாருங்க. 2 துண்டாவே விழுந்து போன காலுங்க. இந்த கால்ல ஒரு சின்ன கம்பி பிளேட் ராட் எதுவுமே கிடையாது. இயேசப்பாவுடைய வல்லமை தான் இந்த கால்ல இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. மரித்தேன்,
ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் விடுதலையை தரப்போகிறார். உங்க சரீரத்தில் ஒரு சுகத்தை தரப்போகிறார். ஒருவேளை எப்பேற்பட்ட வியாதி பலவீனத்துல இந்த விடுதலை உபவாச கூட்டத்துக்கு நீங்க வந்திருந்தாலும் சரி, ஏசப்பா நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் அன்பு பிள்ளையே, ஜாதி மதம் பேதம் கடந்து இயேசு எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிறார், எல்லாருக்கும் நண்பராய் இருக்கிறார், எல்லாருக்கும் சகோதரனாய் இருக்கிறார். இந்த நேற்ற நாட்களில் ஆண்டவர் நோக்கி கதறுவீங்களா? ஆண்டவரே என்ன நீங்க விடுதலை பண்ணுங்கப்பா. இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். இந்த பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை தாரும். இந்த சாபத்தில் இருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே இந்த வியாதியில இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்போமா? கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட போகிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஒரு வினாடி அப்படி எழுந்திருப்பீங்களா? இருக்கிற இடத்துல அப்படி எழுந்திருப்பீங்களா? ஆண்டவரை நோக்கி கதறுவோமா? ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஜெபிப்போமா? இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட போகிறது. யாரையும் பார்க்க வேண்டாம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஏசப்பாவை நோக்கி பாருங்க. உங்களுக்காக கல்வாரி சிலுவையில பாவத்தை சுமந்த ஒருவர் உண்டு. அவர் இயேசு. பிசாசின் கிரியைகளை ஜெயித்தவர் ஒருவர் உண்டு. அவர் இயேசு. சாபத்தின் வல்லமையை ஏற்றுக்கொண்ட ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய எல்லா நோய்களையும் கல்வாரி சிலுவையில அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புள்ள கரம் நம்மை குணமாக்குகிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களா? எல்லாரும் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. அந்த கல்வாரி சிலுவையில 3 ஆணியினால் கடாவப்பட்டவராக உங்களுக்காக நொறுக்கப்பட்ட, உங்களுக்காக காயப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க. இப்பொழுதே ஒரு விடுதலை, இப்பொழுதே ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. இயேசு சிந்தின இரத்தத்தில் ஒரு துளி உங்க மேல விழும் என்று சொன்னால் உங்கள் பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை வரும். பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை வரும். சாபத்தில் இருந்து ஒரு விடுதலை வரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை வரும். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. எல்லாரும் அப்படி கண்களை மூடி உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, ஏசப்பா எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்துல ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேளுங்க. வாயை விரிவாய் திறந்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியா எல்லாரும் கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. உங்களுக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுடைய பாவத்தை சுமந்த இயேசுவை நோக்கி பாருங்க. பொல்லாத பிசாசை ஜெயித்த இயேசுவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின இயேசுவை நோக்கி பாருங்க. என் அன்பு பிள்ளையே, உங்களுடைய நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. கல்வாரி சிலுவையில இயேசு உங்களுக்காக தொங்கினார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக மரித்தார். அவர் தான் சொன்னபடியே உயிர் தெழுந்திருக்கிறார். நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தேகிக்காதீங்க. என்னென்ன காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ இப்பொழுதே ஒரு விடுதலை, இப்பொழுதே ஒரு விடுதலை. உங்களுடைய பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை. அந்த சிகரெட்டை தூக்கி எறியுங்கள், மதுபானத்தை தூக்கி உங்களுடைய வாழ்க்கையை ரகசியமாய் செய்கிற பாவத்தை இன்றைக்கு தேவனுக்கு அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரே ஒரு பாவத்தை என்னால் விடவே முடியவில்லை அப்பா. உம்முடைய பிள்ளையா என்னால் வாழவே முடியல ஆண்டவரே. வேதம் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆலயத்துக்கு வர முடியல. இந்த ஒரே ஒரு பாவம் எனக்குள்ள இருக்கிறது. ஏசப்பா, இந்த பாவம் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். வாயை திறந்து கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. இன்றைக்கு அன்பு வாலிப மகளே, கர்த்தருடைய கரவனை தொடுகிறதை காண்கிறேன். ஒரு புதிய அபிஷேகம் உனக்குள்ளே இறங்கி வருகிறது. ஒரு புதிய விடுதலை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ரிசீவ். பெற்றுக்கொள்றீங்க ஒரு விடுதலையின் வல்லமை. ஓ, thank you, thank you, thank you. பாவத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை. உங்களுடைய பாவங்களை அறிக்கை
அறிக்கையிடுங்கள். இயேசுவின் நாமத்தில் என் அன்பு குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில நீ கூட ஏதோ ஒரு பாவத்துல இருக்கலாம். அந்த பாவத்தில் இருந்து விடுதலை தருகிறார். பெற்றுக்கொள்ளப்படுவது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. பொல்லாத பாவ வல்லமைகள் இப்பொழுது உன் வாழ்வை விட்டு விலகுகிறது. ஒரு புதிய மனுஷியாய், புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார். பெற்றுக்கொள்றீங்க. ஆண்டவரே, இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அறிக்கையிடுங்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். வாயை திறந்து, வாயை திறந்து, இனி இந்த தவறான வாழ்க்கை வாழ மாட்டேன். இந்த புகையை நான் பிடிக்க மாட்டேன். இந்த மதுபானம் அருந்த மாட்டேன். இந்த தவறான ரகசிய பாவத்தை நான் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் இப்பொழுது விடுதலை கொடுக்கிறார். ஒரு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்றீங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் நீங்க ஜெபிக்கிற இந்த நேரத்துல உங்க சரீரத்துல இருந்து அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. உங்க வீட்டை விட்டு வெளியேறுகிறது, உங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுகிறது. Come out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசு ஒவ்வொரு சரீரத்தை கெடுத்துக் கொண்டு ஒவ்வொரு வீட்டை கெடுத்துக் கொண்டிருக்கிற அசுத்த ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, வெளியேறு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு வல்லமை இறங்குகிறது. சிலுவையில இருந்து இயேசுவின் வல்லமை இதோ இறங்கி வருகிறது. கல்வாரி சிலுவையில சாத்தானை ஜெயித்த இயேசுவின் வல்லமை உங்களை தொடுகிறது. பிரதர், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. என் அன்பு சகோதரி, இயேசுவின் வல்லமை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பொல்லாத அசுத்த ஆவியின் வல்லமைகள் இப்பொழுது வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி. ஓ தேவ வல்லமை, தேவ வல்லமை. யாரையும் பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். கர்த்தருக்குள்ளாக களை கூறுங்கள். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இப்பொழுது, இப்பொழுது பொல்லாத வல்லமைகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. தற்கொலையின் ஆவி கொண்ட ஒரு அசுத்த ஆவி இப்பொழுது வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஒரு வல்லமை. பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில அது சரீரத்துக்குள்ளே இருக்கிறது, அநேக குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது. செய்வனையின் வல்லமைகள், பிள்ளை சூழிய வல்லமைகள் இப்பொழுது எரிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஒரு விடுதலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய வல்லமை அக்கினிமயமான வல்லமை இதோ இறங்குகிறது, இதோ இறங்குகிறது. சுட்டரிக்கிற வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக குடும்பத்துல சாபங்களை காண்கிறேன், அநேக வீட்டுக்குள்ளே சாபங்களை காண்கிறேன், பிசினஸ்ல சாபத்தை காண்கிறேன், பிள்ளைகள் வாழ்க்கையில சாபத்தை காண்கிறேன். அந்த சாபத்தை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்தா. நீங்க சுமக்க தேவையில்லை, நீங்க சுமக்க தேவையில்லை. ஏசப்பா இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். என் குடும்பத்துல இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். இந்த சாப வல்லமை இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தருவதாக. சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தார். இந்த சாப வல்லமையில ஒரு விடுதலை தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு வல்லமை இதோ இறங்கி வருகிறது, இதோ இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இப்பொழுது, இப்பொழுது ஓ இருள் விலகுகிறது, இருள் விலகுகிறது. ஆசீர்வாதம் வருகிறது. பெற்றுக்கொள்றீங்க. சாபம் விலகுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நோயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. எப்பேற்பட்ட தீராத நோயா இருந்தாலும் உங்களுடைய தலை மீது கரங்களை வைங்க. நோய்வாய்ப்பட்ட இடத்துல கரங்களை வைங்க. இயேசு சுகமளிக்க போகிறார். நடக்க முடியாத நொண்டியா இருந்து, பேச முடியாதபடி இருந்து எனக்கு சுகத்தை கொடுத்து, விடுதலை கொடுத்து அதே மனதுருக்கத்தின் இயேசு இப்பொழுது உங்கள் மீது தன்னுடைய கரங்களை வைக்கிறார். பிரதர், இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. சிஸ்டர், இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது கதறுங்கள், ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்கள். அந்த கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத
நோய்கள் விலகுகிறது. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. நீர் சொன்ன வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. இப்பொழுதே உடைய கரமுடைய பிள்ளைகளை தொட்டதற்காய் நன்றி ஆண்டவரை. விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி. பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, வியாதியில இருந்து, பிசாசின் பிடியில இருந்து ஒரு விடுதலை என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததற்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை இதோ இறங்கி வருகிறது. விடுதலையின் வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹalleluya.